ஹலோ சொந்தங்களே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே சைட் விசிட் மார்னிங்கு. மேரி கிறிஸ்மஸ். நாங்கள் வந்து கிறிஸ்மஸ்க்கு தான் இந்த கிறிஸ்மஸ் கலரில் அவுட்ஃபிட் வந்து வியர் பண்ணியிருக்கோம். காலையிலே நாங்கள் வந்து ஒரு 8க்கு ஏஞ்சோமா, 7:30லேருந்து அலாரம் வச்சு 8க்கு ஏஞ்சி நாங்கள் வந்து குளிச்சிட்டோம். இங்கே வந்து ஹாட் வாட்டர் இருந்ததுனால குளிச்சக்கப்புறம் கொஞ்சம் குளிர் கம்மியாக தெரியுது. பாப்பு சொன்ன ஐடியா தான் அது. குளிச்சுட்டு இப்போ வந்து ட்ரெஸ்அப்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கெட் ரெடி வித் அஸ்லாம் எடுக்கலாம்லாம் பிளான் பண்ணோம். ஆனால் எடுக்க முடியல இந்த குளிரில், அதனால் கிளம்பிட்டோம். இப்போ வந்துட்டு மணி ஆயிடுச்சு, 9 ஆகுது. நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போக போகிறோம். என்ன பண்ணுறேன் ட்ரெஸ்ஸா அதுக்குள்ள அப்புறமா காமிச்சிக்கலாம், உன் கை மறைக்குது. இப்போ வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் போக போகிறோம். எங்களோட கைடு வந்து 9:30க்கு வர சொல்லியிருந்தாரு. ஸோ நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ சைட் விசிட் போக போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து கொண்டோலா, அது என்னது கொண்டோலா கார் ரைடு, கேபிள் கார் ரைடு போக போகிறோம். ஓகேவா, பை. ஸோ இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த சேமியா, அப்புறம் சாம்பார், அப்புறம் இந்த ப்ரெட்டில் ஏதோ பண்ணியிருக்காங்க, தோக்லா, எக்கு, பாவ் பஜ்ஜி அண்ட் ஊத்தாப்பம். இதான் ஃபுட்டு சூப்பராக இருக்குது. பர்டிகுலர்லி இந்த பாயசம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் பார்ப்போம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ரிசப்ஷனில் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டோன்னே நம்ம கைட் கூட வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே சைட் சீயிங் பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். நம்ம கைடு வந்து சீக்கிரமாக அவர் டைமுக்கு வந்துட்டார். நாங்கள் தான் கொஞ்சம் சாப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆன் தி வே டு குல்மார்க் போயிட்டுருக்கோம். ஸோ ஆன் தி வேல நம்ம வந்து அப்படியே சைடில் என்னென்ன வியூஸ்லாம் நம்ம பார்க்குறோமோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் அப்படியே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். லைக் அவங்களோட ஊர் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்கு தான். நம்ம வந்திருக்கிறது வின்டர் இல்லையா, ஸோ நம்ம ட்ரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே குச்சி குச்சாக இருக்குது. நீங்கள் வந்து சம்மரில் வந்தீங்கன்னா நல்லா க்ரீனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குல்மார்க் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப் பண்ணி அங்கே வந்துட்டு சிம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அங்கேயே வந்து ரெஸ்ட் ரூம் அண்டு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னாலும் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு சிம் வாங்கிக்கிட்டோம், பாப்புக்கு மட்டும் வாங்கிக்கிட்டோம். எனக்கு அதிலேருந்தே ஹாட்ஸ்பாட் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் அங்கே வந்து எதுவுமே சாப்பிடல, பிகாஸ் ஹில்ஸ் ஏறும்போது எனக்கு வந்து ஃபுட்டு ஒத்துக்காது. அங்கே நம்ம மேலே ஏறுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ரெண்டல் ஜாக்கெட்ஸ் அண்டு பூட்ஸ்லாம் வந்துட்டு போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம. நீங்கள் அங்கே நல்லா பார்கெயின் பண்ணுங்கள், பிகாஸ் எங்ககிட்ட ரேட் அவங்க ரொம்ப அதிகமாக சொல்லிட்டாங்க. அது எங்களுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அவங்க ரொம்ப அதிகமாக நம்ம சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம குல்மார்க் என்ட்ரு ஆகிறோம். ஹில் ஏறினக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்னோ பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேபிள் கார் ரைடு, அதாவது கொண்டோலா கேபிள் கார் ரைடுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து நம்மளை வந்து ஒரு டாக்ஸி எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ அங்கே போகிறதுக்கு நம்ம கார் வந்து அங்கே வரைக்கும் போகாது சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கொண்டோலா கேபிள் கார் ரைடுக்கான க்யூவில் தான் நின்றுட்டுருக்கோம். வெளியில் எவ்வளோ க்யூ இருக்குது பாருங்கள். ஸோ நாங்கள் இப்போ தான் வந்து க்யூவில் ஜாயின் பண்ணியிருந்தோம். ஆனால் இதுவே வந்து நாங்கள் இவ்வளோ தான் க்யூன்னு நினச்சோம், இதுவே லாங் க்யூன்னு நினச்சோம். ஆனால் நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது இன்னும் க்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு. செம்ம க்ரௌடு. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போய்க்கோங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்குமே க்யூவில் நின்றுருப்போம்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் உள்ளேயும் க்யூ இருந்துச்சு. நீங்கள் பார்ப்பீங்க, நான் வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து உள்ளே இருக்க க்யூ. உள்ளே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக ஒரு க்யூ இருக்கும். சரி, கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் நினச்சா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போனதுக்கப்புறம் அங்கேயும் க்யூ இருந்துச்சு. பல மணி நேரம் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இந்த கேபிள் கார் ரைடில் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் டைமிங் வந்து பிளான் பண்ணி வந்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் வெயில் இருந்திருக்காது. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனோம். ஸோ நம்ம போகிறப்ப வந்து கொஞ்சம் சன்னியாக தான் இருந்துச்சு. அண்ட் ரிட்டர்ன் வரப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப க்ளவுடி ஆகிடுச்சு. நாங்கள் போன அன்றைக்கி ஸ்னோஃபால் இல்லை, ஆனால் நாங்கள் போயிட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் தான் ஸ்னோ இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாத்வேல எவ்வளோ தான் இருந்துச்சு. ஒரு கேபிள் காரில் 6 மெம்பர்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா 4 அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வெயிட் பொறுத்து பண்ணுவாங்க. நாங்கள் 6 மெம்பர்ஸாக தான் போயிருந்தோம். ஸோ இது வந்து கேபிள் கார் உள்ளே இருந்து நாங்களே எடுத்த வீடியோஸ் இது.
எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் சன்னியாக இல்லாமல் கொஞ்சம் நல்ல வெதர் நல்லா இருந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப பொறுமையாக தான் போச்சு. இப்போ நம்ம வந்து ஃபேஸ் 1 ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ஃபேஸ் 1 தான் புக் பண்ணியிருந்தோம். ஃபேஸ் 2க்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபேஸ் 1 டிக்கெட்ஸ் வந்து எங்களுக்கு பேக்கேஜ்லேயே வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அங்கே நீங்கள் ரீச் ஆனதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க ஆக்டிவிட்டீஸ்க்கு. ஸோ அதில் நீங்கள் நல்லா பார்கெயின் பண்ணி நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டி வேணுன்றது. நாங்கள் வந்து ஸ்லெட்ஜ் மாப் மட்டும்தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். பிகாஸ் அங்கே ரொம்ப நேரம் நடக்க முடியல அந்த கோல்டில். இந்த ஸ்லெட்ஜ் மாப்பில் அவங்களே வந்து நம்மளை ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸ்க்கு கொஞ்சம் இழுத்துட்டு போவாங்க அதிலே உட்கார வச்சு. ஸோ ஓரளவுக்கு நம்ம வந்து நடக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனர்ஜி வந்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளை வந்து அவங்களே புல் பண்ணிட்டு போவாங்க. ஸோ நம்ம நடக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு ரொம்ப தூரம் நீங்கள் நடந்து உள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை. அந்த ஆக்டிவிட்டி மாதிரியும் இருக்கும். ப்ளஸ் நம்மளை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸ் கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் மீன்ஸ் மாதிரியும் எங்களுக்கு வந்து அது ஃபீல் ஆச்சு. இதுக்கு வந்துட்டு நாங்கள் 2 பேருக்கு சேர்த்து 2000 பே பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அது பார்கெயின் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. நாங்கள் பார்கெயின் பண்ணியே எங்களுக்கு வந்து 2000 தான் வந்துச்சு. ஆனால் வந்துட்டு நிறைய பேர் கம்மியாக கொடுத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சோன்மார்கில் போய் ஆக்டிவிட்டீஸ்லாம் ட்ரை பண்ணலாம். குல்மார்கில் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஃபன்னியாக தான் இருந்துச்சு. எனக்குமே வந்து இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ நானும் பாப்போம் என்ஜாய் பண்ணோம். பட் எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா ஸ்னோ இன்னும் நிறையா இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு ஃபஸ்ட்டு டே அந்த குல்மார்க்கில். ஆனால் ஸ்னோஃபால்க்கு அப்புறமா மேபி அங்கே நிறைய இப்போ ஸ்னோ இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் சன்னியாக இருந்துச்சு பாருங்களேன். கொஞ்சம் வந்து க்ளவுடியாக இருந்து ஸ்னோஃபால்லாம் இருந்திருந்தால் அன்றைக்கி வந்து இன்னும் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அந்த குளிர்லேயே எனக்கு தாங்க முடியல. இன்னும் நம்ம ஸ்னோஃபாலெல்லாம் இருந்தோம் அப்படின்னா என்னால் தாங்கியிருக்க முடியுமான்னு டவுட்டு தான். எனக்கு வந்து ரொம்ப குளிராக இருந்துச்சு. பட் நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் சூப்பராக எடுத்தோம். நாங்கள் வந்து ஒரு கைடு வந்து ஹையர் பண்ணிட்டு போனோம். நமக்கு ஜாக்கெட்லாம் வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. அப்பயே வந்து ஒருத்தர் ஹையர் பண்ணோம். அவர் எங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அங்கே எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு கைடு வேணும்னா நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ட்ரைபாட் வச்சே கூட எடுத்துக்கலாம். பட் அந்த குளிரில் நம்மளால் அப்பப்போ வந்து நம்மளா வந்து ஓனாக எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் அவரை கூப்பிட்டு போனது கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீடியோஸ் எல்லாமே அவர் தான் எங்களுக்கு கேப்சர் பண்ணி கொடுத்தாரு. அவர் வந்து எங்களுக்கு 700 சார்ஜ் பண்ணியிருந்தார் ப்ளஸ் 200 டிப்ஸு. ஸோ டோட்டலாக 900 ஆச்சு. பட் ஓகே தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. சைட் சீயிங்க்கெல்லாமே அவர் நம்ம கூட வந்திருந்தார். நீங்கள் இந்த லோக்கல் கைடு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு வேண்டாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா சரி ஓகே நமக்கு வந்து அங்கே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவர் இருந்தாருன்னா, நம்ம கொஞ்சம் பார்கெனிங்லாம் பண்ணலான்றதுக்காக அவரை கூட்டிகிட்டு போனோம். அண்ட் எங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் நிறைய எடுக்க வேண்டியதுனால நாங்கள் அவரை வந்து ஹையர் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுச்சு இந்த ஐடியா. நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு இந்த கொடையை வந்து செக்இன் லக்கேஜ்லலாம் போட்டு சேஃபாக கொண்டு வந்தோம். இந்த மாதிரி ஸ்னோ போட்டு வீடியோ எடுக்கலான்ட்டு. கடைசியில் நாங்கள் அந்த இடத்துல வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை. எங்களுக்காக வந்து இன்னும் 2 பேர் ஹெல்ப்லாம் பண்ணாங்க இந்த மாதிரி கொடையில் போட்டு. ஆனால் வந்து பர்ஃபெக்டாக வரல, கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்னோ பிளேஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் வந்து வின்டர் வியர்ஸ் எல்லாமே வியர் பண்ணியிருக்கீங்களா, தெர்மல்ஸ்லாம் போட்டிருக்கீங்களான்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல போயிட்டு நம்மளால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. அங்கே நீங்கள் ஸ்பாட்டில் நீங்கள் வந்து எந்த ஹெல்ப்புமே கேட்க முடியாது. நம்ம எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும். உங்களுக்கு ரொம்ப குளிர் தாங்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். வார்மின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். நாங்கள் அது பண்ணாமல் வச்சுருந்தோம். என்றைக்காவது ரொம்ப அதிகமாக நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது நம்மளை வந்து வார்மாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது நாங்கள் வந்து அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். நாங்கள் லாஸ்ட் டே தான் அது யூஸ் பண்ணோம். ஆனால் அது வந்து ஒரு 8 hours கிட்ட நம்மளை வந்து வார்மாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ப்ராடக்ட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. மஸ்ட்டு அது வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஒரு வின்டர் ட்ரிப்பு போகிறீங்க, ஸ்னோ இருக்கிற பிளேஸ் போகிறீங்க அப்படின்னா, ஒரு கோல்டான பிளேஸ் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகணும். திருப்பி நாங்கள் ரிட்டர்ன் கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா க்யூ பயங்கரமாக இருந்துச்சு. அங்கே நின்று நான் வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு, நாங்கள் லஞ்சு சாப்பிடல அன்றைக்கி, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஓட்டிட்டோம். இப்போ நம்ம திருப்பி ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சன் கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. குளிர் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு நமக்கு சன் செட் ஆகும்போது. ஏன்னா சன் இருக்கும்போது ஓரளவுக்கு வார்மாக இருந்தது.
ஆனால் சன்செட் ஆனதுக்கப்புறம் பயங்கர குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து க்ளவுஸ் எல்லாம் போட்டு நானும் பாப்போம் ஃபுல் கவர்டாக கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து அந்த டே வந்து அங்கேயே நமக்கு குல்மார்க்லேயே வந்து டைம் ரொம்ப ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபாலோவர். அவங்க அங்கே நம்ம மீட் பண்ணி நம்ம கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் நம்ம வந்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த நம்ம டாக்ஸி ஒன்று புக் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதிலே நம்மளை வந்து கூப்பிட்டு போய் அங்கே பக்கத்தில் சைட் சீயிங் நியர்பை சைட் சீயிங்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக பசிச்சுது, மதியானம் சாப்பிட்லன்றதுனால நான் அங்கே வந்து மோமோஸ் சாப்பிட்டேன். அப்புறம் வந்துட்டு அது என்னது காரப்பொரியா, அது ஏதோ ஒரு பொரி சன்னா சாட்டோ ஏதோ சொன்னாங்க, அதை சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போது ஒரு பிளேஸ் சைட் சீயிங் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்துட்டு நம்ம வந்து ஒரு மேகி வாங்கி சாப்பிட்டோம். ஸோ இப்போ ஆன் தி வேல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் சைட் சீயிங் பார்த்துட்ருக்கீங்கல்ல. அவங்க அப்படியே நம்ம இறங்கலை, அப்படியே டாக்ஸியில் வச்சு இந்தந்த பிளேஸ் இது இதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிச்சாங்க. அந்த ஸ்னோவில் ஹார்ட் ஸ்னோவில் வந்து பயங்கரமாக ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்து பொறுமையாக தான் நடக்கணும். ஏன்னா நம்ம அந்த ஸ்னோவில் விழுந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அடிபடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் அந்த ஃப்ரீசிங் கோல்டெலாம் உங்களுக்கு குளிரும் வேறு. ஸோ இங்கே தான் நம்ம வந்து மேகி சொல்லியிருந்தோம். இங்கே ஒரு பேக்கெட் மேகி வந்து 80 ருபீஸ் சொன்னாங்க. பாப்பு பார்கெயின் பண்ணி 50 ருபீஸ்க்கு வாங்கினாங்க. ஸோ அதை தான் சாப்பிட்டோம் நாங்கள். அதுதான் எங்களுக்கு லஞ்ச் மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுவுமே நாங்கள் ஈவினிங் தான் சாப்பிட்டோம், ஒரு 5 மணிக்கு மேலே தான் சாப்பிட்டோம். Come. ஸோ அங்கே சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் ரிட்டர்ன் வரப்போ ஆன் தி வேலை ஸ்டாப் பண்ணி அவர் வந்து எங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுத்தாரு. இன்றைக்கி சைட் சீயிங் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு நம்ம அகெயின் நம்ம ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு போய் ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறோம். செம்ம டயர்டு. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்தாச்சு. மணி என்னப்பா? இப்போ வந்து டின்னர் சாப்பிட போகிறோம். மணி வந்து 9:30 ஆயிடுச்சு. 7:30க்கு வந்தோம், வந்து ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் அப்படியே டைம் ஓடிடுச்சு. நான் தான் டிலே பண்ணிட்டேன். இப்போ சாப்பிட போகிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு டே வந்து ஒரு ஹெக்டிக்கான டேன்னு தான் சொல்லணும். நல்லா என்ஜாய் பண்ணோம். இருந்தாலும் டயர்டாக இருக்குல்ல, ஃபுல்லாக ஸ்னோலே இருந்ததுனால கொஞ்சம் உடம்பெல்லாம் கதி கலங்கி போயிருக்கு நின்னதுனாலையும். அண்ட் ஸ்னோ வந்து ரொம்ப பயங்கரமான டெம்பரேச்சரில் நாங்கள் வந்து இருந்தோம். அது வந்து கொஞ்சம் ஒத்துக்கல. இப்போ சாப்பிட்டதுமே எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். கொஞ்சம் வயிறு கடமடா, அதாவது வாந்தி வர மாதிரி இருக்குது, செரிக்காத மாதிரி இருக்குது. அது டைஜஷன் கொஞ்சம் ஸ்லோ ஆகும்ல இந்த மாதிரி கோல்டு வெதரில், அதனால். ஆனால் பாப்புக்கு வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தான் கொஞ்சம் ஒத்துக்கல. ஸோ இன்றைக்கி போய் டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்மளோட டின்னர் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ், அப்புறம் வத்தல், அப்புறம் ப்ரெட்டு வந்து ஏதோ ஃப்ரை பண்ண மாதிரி வச்சுருக்காங்க, தால் தடுக்கா, அது தந்தூரியோட சாலடு, அப்புறம் இன்னும் கேரட் இதெல்லாம் வச்சுருக்காங்க, நாங்கள் எடுக்கல. இது பன்னீர் பட்டர் மசாலா, நான், தந்தூரி ஆலு, இது வந்து ஆலு பேகனும் ஏதோ போட்டிருந்துச்சு, ஸ்டீம் ரைஸ், ஃபிஷ் கறி, அப்புறம் இது வந்து ஸ்வீட் லப்பீஸேன்னு போட்டிருந்தது, அப்புறம் இது வந்து டொமேட்டோ சூப்பு, இது வந்து ஒரு சாலட். ஸோ இதான் நம்மளோட டின்னர்.
அவுட்ஃபிட் லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இந்த வீடியோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Pondy Couples and Last Restaurant. Take care, tata.